ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 980 ஆரம்பிக்கிறது. அந்த அத்வைதத்தை சொன்னவர், அதற்காகவே பாஷ்யங்கள் கட்டுக்கட்டாக எழுதி தள்ளியவர், சதாவும் அதே உபதேசம் செய்து கொண்டிருந்தவர், அத்வைத பிரதிஷ்டாபனாச்சாரியார் என்றே பெயரெடுத்தவர் இவரானால் இப்பொழுது சமதர்சனம் இல்லாமல் பேத திருஷ்டியோடு தன்னை தீண்டத்தகாதவன் என்று வைத்து தூரப்போகச் சொல்கிறாரே, இது எப்படி என்று தான் அவன் கேள்வி கேட்டான். அவன் படே ஆசாமியாகத்தான் இருந்தான். அதனால் இன்னமும் கேட்க ஆரம்பித்தான். சொந்தமான ரோஷத்தின் மீது நீ என்ன கொம்பு நான் என்ன மட்டம் என்று அவன் கேட்டிருந்தால், இந்த நாளில் சீர்திருத்தவாதிகள் கேட்பது இப்படித்தான். இம்மாதிரி அவன் கேட்டிருந்தால் ஆச்சாரியால் இவன் யாரோ ஒம்புக்கு வந்திருக்கிறான், அதனால் சாஸ்திர அபிப்பிராயங்களை சொன்னால் கேட்டுக்கொள்ள மாட்டான், இவரிடம் விவகாரம் பண்ணி பிரயோஜனமில்லை, அவன் ஒதுங்கி போகாவிட்டால் நாம் தான் ஒதுங்கி போக வேண்டும், இப்படி வாதம் செய்பவர்கள் அப்பொழுதும் விடமாட்டார்கள், மேலே விழ வருவார்கள், அப்படி செய்தால் கங்கையில் இறங்கி விடலாம் என்றே நினைத்திருப்பார். ஆனால் இவனோ மான ரோஷாதிகளில் ஸ்வயகௌரவ பிரச்சனையாக பேசாமல் தத்வார்த்தமாக பேசுகிறான். அதனால் இவன் வம்புக்கு வந்தவனா இல்லாமல் வம்பையெல்லாம் தொலைக்க வந்தவனாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஆகையால் பலாத்காரம் பண்ண மாட்டான். இப்படிப்பட்ட ஒருவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று பேசாமல் நின்று கொண்டே இருந்தார். அவரே வித்தியோடு வினய சம்பந்தராகவும் இருந்ததால் அவன் மேலே கேட்டான். கிம் கங்காம்புனி பிம்பித்தே அம்பரமணோ சண்டாடவாடி பயக பூரே சாந்திரமஸ்தி காஞ்சன கடீமிருத் கும்பயோர் வாம்பரே பிரத்யக் வஸ்துனி நிஸ்தரங்க சகஜானந்த வபோதாம்புதௌ விப்ரோயம் ஸ்வபசோயம் இத்யபி மகான் கோயம் விபேத பிரமஹ. விப்ரோயம் ஸ்வபசோயம் இது, இவன் பிராமணன் இவன் பஞ்சமன் என்று பிராமணே சுபாகே என்று கீதையில் சொன்ன அதே சமாச்சாரம்தான். இவன் பிராமணன் இவன் பஞ்சமன் என்கிற இந்த பெருசான பேத பிரமை உமக்கு எப்படி ஐயா வந்தது? இது கடைசி வரி. துவைத்தமாயை என்று ஆச்சாரியால் கண்டித்ததுதான் பேத பிரமை. விபேத பிரமஹ என்று ஸ்லோகத்தில் இருப்பது அது உமக்கே எப்படி ஐயா வந்தது? இதற்கு முந்தைய வரிகளில் என்ன சொல்கிறான்? ஆச்சாரியாளுக்கு பிற்காலத்தில் அத்வைதத்தில் விவரண பிரஸ்தானம் என்றும் பாமதி பிரஸ்தானம் என்றும் 2 ஸ்கூல் ஏற்பட்டது, அதாவது கொள்கை பிரிவு ஏற்பட்டது. அத்வைத லட்சியத்தில் இரண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது, சாதனா கிரமத்திலும் ஒரே மாதிரி தான். ஆனாலும் சில கொள்கைகளில் வித்தியாசம். அவற்றிலே ஒன்று பரமாத்மா எப்படி ஜீவாத்மா மாதிரி தோன்றுகிறது என்பதாகும். அவித்யை மாயைதான் இதற்கு காரணம் என்று இரு ஸ்கூல்களும் ஒப்புக்கொண்டாலும் அதிலேயே ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக சொல்கின்றன. ஆச்சாரியாளுடைய சூத்திர பாஷ்யத்தின் முதல் 5 பாதங்களுக்கு பத்மபாதர் எழுதியுள்ள வியாக்கியானத்திற்கு பஞ்சபாதிகா என்று பெயர். அந்த பஞ்சபாதிகாவுக்கு பிரகாஷாத்மன் என்பவர் பஞ்சபாதிகா விவரணம் என்பதாக பத்மபாதர் கருத்தை அனுசரித்தே வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அதன் கொள்கையில்தான் விவரண பிரஸ்தானம் என்பது. சூத்திர பாஷ்யத்திற்கே வாசஸ்பதி மிஸ்ரா என்ற பெரியவர் பாமதி என்ற ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அதன் கொள்கைகளைத்தான் பாமதி பிரஸ்தானம் என்பது. சுவாமி எப்படி நாமாக தோன்றுகிறார், பரமாத்மா எப்படி ஜீவாத்மாவாக தோன்றுகிறது என்பதை பற்றி அந்த 2 பிரஸ்தானங்களில் சொல்லியிருப்பதையுமே அந்த பஞ்சமன் ஸ்லோகத்தில் முதல் 2 வரிகளில் வரிக்கு ஒன்றாக சொல்லியிருக்கிறான். இவ்விஷயத்தில் விவரண ஸ்கூலின் அபிப்பிராயத்துக்கு பிரதிபிம்பவாதம் என்றும் பாமதி ஸ்கூலின் அபிப்பிராயத்திற்கு அவச்சின்னவாதம் அல்லது அவச்சேதவாதம் என்றும் பெயர். பிரதிபிம்பவாதம் என்னவென்றால், சூரியன் பிரகாசித்து கொண்டிருக்கும் போது நாம் தண்ணீரில் கையை தோய்த்து தரையில் தெளித்தால் எத்தனையோ துளிகளால் ஒழுகிறது. அத்தனை துளிகளுக்குள்ளும் ஒரே சூரியனின் ஒவ்வொரு பிரதிபிம்பம் தெரிகிறது. சூரியன் மாதிரி பரமாத்மா, தண்ணீர் மாதிரி அவித்யா மாயை. அந்த அவித்தியில் உண்டான விதவித ஜீவ அந்தக்கரணங்களைத்தான் தண்ணீர் துளிகள். இந்த அந்தக்கரணத்துக்குள்ளும் பரமாத்மா சூரியனே பிரதிபிம்பித்து ஒளி கொடுக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.